ஒரு வழியா ஷேக் வேஷத்துல போய் வனிதாமணியோட ஆடி பாடி கிருஷ்ணனை வெறுப்பேத்தி வனிதாமணி கிட்ட இருந்து கிருஷ்ணனை பிரிச்சாச்சு. அவளை பிரிஞ்ச கிருஷ்ணன் பானுவை தேடி வருவானா, இல்ல அன்னைக்கு ரம்யாவை தேடி போன மாதிரி வேற யாரையாவது தேடி போயிருப்பானா? சரி, நடக்க போறது என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பானு, நோக்கு இந்த புடவை ரொம்ப நன்னா இருக்கு. ஐஸ் வச்சது போதும். இங்க இருக்கிற மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு இவ்ளோ நேரமா? அது வந்து என்ன வந்து போய் மணி 11 ஆக போகுது. போய் சமையல் வேலையை பாருங்க. பானு, பன்முகியே களைப்பா வந்திருக்கா, அவளை போய் திட்டுறியே. எங்கடா காணும்னு நினைச்சேன். கரெக்டா வக்காலத்து வாங்க வந்துட்டீங்களா? போங்க, கூட்டிட்டு போய் உள்ள உட்கார வச்சு விசிறி விடுங்க. பன்முகி, ஏன் லேட்டு கேக்குறல்ல? அவ திட்ட மாதிரி ஏன் நடந்துக்கிற? எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன், இப்படி அவ திட்ட மாதிரி நடந்துக்கூடாது சொல்ல கேட்கிறேன். நீ சும்மா உனக்கு ஒன்றும் தெரியாது. மார்க்கெட்டு போயிட்டு வரைக்கும் இவ்வளவு லேட்டா? ஏன் லேட்டு சொல்லு. முருங்காய் கிடைக்கல, அதனால 4 கடை ஏறி இறங்கி வாங்கிட்டு வந்தேன். முருங்காய் வாங்கிட்டு அது சாம்பார் வை, ரொம்ப நல்லா இருக்கும். பானு, ஆஹா, நம்ம ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கிருஷ்ணா வந்துட்டான். இனிமே பானு பிக்கு பண்ணாம பாத்துக்கணும். வாங்க மாப்பிள்ள. மன்னிப்பு கேட்க கூட நான் தகுதி இல்லாதவன் பானு. அட பாவி, திருந்துட்டியா நீ? ஒரு நாளா 2 நாளா இந்த 2 வருஷமா உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் பானு. உன் அருமை புரியாம உன்னையும் காயத்ரியும் தவிக்க விட்டுட்டு அந்த வனிதாமணி தான் உலகன்னு நான் ஒரு சாக்கடையில வாழ்ந்துட்டேன். இப்ப கூட இந்த புழுவை மன்னிச்சிருன்னு கேட்டு மறுபடியும் உன் கூட நான் வாழ வரல. இந்த கேடு கெட்டவனை மறந்துட்டு ஓ விருப்பப்படி ஓ வாழ்க்கையை அமைச்சுக்கன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன். நான் வரேன் பானு. என்னங்க நடந்தது எல்லாம் நான் ஒரு கெட்ட கனவை நினைச்சு மறந்துட்டேன். மறுபடியும் என்னையும் குழந்தையும் தவிக்க விட்டுட்டு போயிடாதீங்க. கிருஷ்ணனுக்கு வனிதாமணி கிட்ட இருந்து விடுதலை கிடைச்ச மாதிரி பானுவுக்கு சேது கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சாச்சு. ஓம் கார்த்தியாஜனாஜ வித்மஹே கன்யாகுமாரி தீமஹே தன்னோ கௌரி பிரச்சோதயாத். ஜோதவேதசே ஷணவாம சோமமராதி யதோ நிதஹ திவேதாஹ கணப்பரிஷததி துர்காணி விஸ்வநாவே வசந்தம் துரிதாத்தக்னே தாம் அக்னிவர்ணான் தபசாம் ஜலந்திம் வைரோஜனிம் கர்மபலே சுதிட்டாம். பானு எப்படியும் எனக்கு கிடைச்சிருவான்னு நம்பிக்கையோட இருந்தேன்.
மறுபடியும் அந்த கிருஷ்ணன் கூட சேர்ந்து என் நம்பிக்கையெல்லாம் பொய்யாக்கி இப்படி கோயில் கோலம்னு தனியாக உட்காந்து நம்மளை புலம்ப வச்சிட்டால. நான் ரம்யாவை ஏமாற்றி நட்டாத்தில் விட்ட பாவம் தான் பானு இப்படி என்ன தவிக்க விட்டாலோ. வென விதைச்சவன் வெனையை தான் அறுப்பான்ற மாதிரி என் நிலைமை இப்படி மோசமாயிடுச்சே. செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். நம்ம என்ன செய்ய முடியும்? இனிமே பானுவும் கிடைக்க மாட்டா, ரம்யாவும் மன்னிக்க மாட்டா. இனி எனக்கு யார் இருக்காங்க? யார் என்னை ஏத்துக்குவாங்க? நான் ஏத்துக்குவேன். இன்னும் எத்தனை காலம் கழிச்சு அவர் என்னை தேடி வந்தாலும் என் சேதுவை நான் ஏத்துக்குவேன். ரம்யாவோட குரல் மாதிரியே இருக்கு. என்ன பேசுற ரம்யா? தாலி கட்டின புருஷனுக்காக நீ இப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணாலும் பரவாயில்ல. ஆனா ஒரு காதலனுக்கு போய் அதுவும் நான் உன்னை மறந்துட்டேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ யாரோ நான் யாரோன்னு சொன்னவனுக்கு போய் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இருக்கலாம், அவர் அப்படி சொல்லிருக்கலாம். ஆனா அவர் அத மனசார சொல்லிருக்க மாட்டாரு. அதோட தாலி கட்டுறதெல்லாம் இவன் இவளோட புருஷன், இவனோட பொண்டாட்டின்னு ஊர் உலகம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். என்ன பொறுத்த அளவுக்கு நான் எப்ப என் சேதுவ மனசுல உயிரா நினைக்க ஆரம்பிச்சனோ அந்த நொடியில இருந்து அவரோட மனைவியா தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். வாழ்வோ சாவோ, நடக்குதோ நடக்கலையோ, என் பிரார்த்தனை பலிக்குதோ பலிக்கலையோ, ஆனா என் காதல்ல நான் உறுதியா இருக்கேன். ரம்யா, சேது, ரம்யா, என்னடா அதெல்லாம்? என்ன ரம்யா அது? என்ன பிரார்த்தனை இதெல்லாம்? ஏ ரம்யா, நான் உன்னை எவ்வளவு தூரம் உதாசீனப்படுத்திருக்கேன். என்ன மறந்துடு எத்தனை தடவை சொல்லியிருக்க. அப்படி இருந்தும் என் மேல உனக்கு இவ்வளவு ஆசையாடா? நான் கிடைக்கணுன்றதுக்காக இப்படி இல்ல உடனே நீ வருத்திக்கணுமா? முடியலடா, முடியல. என்ன மன்னிச்சிருமா? நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு ரம்யா. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். சேது, ரம்யா, இனிமே உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்டா. இது என் மேல சத்தியம். என்ன குண்டோத்ரி, ஸ்கூல் ஆரம்பிச்சு கூட பாட்டி வீட்ல இருந்துட்ட? என்ன பலமான கவனிப்போ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு 2 நாள் சேர்ந்தாப்புல உன் முகத்துல முழிக்காம இருக்கலான்னு தான் வரல. இங்க பார், உனக்கு ஒன்று சொல்ற நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ எங்க போனாலும் திரும்ப வந்து இந்த தலைமுகத்துல முழிக்காம உன்னால வாழ முடியாதுரி. அத மனசுல வச்சுக்கோ. வருஷத்தோட முதல் நாளே உன்னுடைய சகவாசத்துல ஆரம்பிக்குது. எப்படி முடிய போகுதோ? அந்த விஷயத்துல எனக்கு ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா
நான் உனக்கு முன்னாடி கௌதம் கௌரிய மீட் பண்ணிட்டேன். சோ ஐ அம் சேஃப். டேய் ஏய் ஓகே ஓகே ரிலாக்ஸ். என்கிட்ட பேச்ச கொடுத்து நீ வாங்கி கட்டிக்காத. கௌதம் கௌரி வீட்டுக்கு போற வரைக்கும் கம்மன்று போ. அமைச்சரே, கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் நம் பூதகுல அரச குடும்பத்தை கர்ம சிரத்தியாக தேட துவங்கிய பின் பூதலோகம் போன அரசர் கரீம் நம்மை கண்காணிக்க இவரை நியமித்து விட்டு போனது சரியா? சரியில்லை. வேண்டுமானால் பணி நியமன தடை சட்டத்தை உபயோகித்து அரசர் மீது வழக்கு தொடர்ந்து பாருங்களேன். எப்போது பார்த்தாலும் எனது கஞ்சி களையத்தை குறிவைத்தே கல்லெறிவது உமக்கு வாடிக்கையாக போய்விட்டது. இந்த பேச்சை இத்தோடு விட்டுவிட்டு அலாவுதீன் குடும்பத்தை பற்றி வருவோர் போவோரிடம் விசாரிப்போம். அமைச்சரே, ஒரு யோசனை. என்ன? குழந்தைகள் இருவர் வருகின்றனர், அவர்களிடம் விசாரித்து பார்க்கலாமே. பாவம், குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? ரஹீம் சொல்வதும் சரிதான். குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அவர்களுக்கு அலாவுதீன் குடும்பத்தை பற்றி தெரிந்திருந்தால் தெரியாது என்று பொய் சொல்ல மாட்டார்கள், நம்மை திசை திருப்பவும் மாட்டார்கள். இவர்களிடமே விசாரிப்போம், வாருங்கள். தம்பி. என்னது தம்பியா? வேண்டாமா? சரி அண்ணா. அண்ணாவா? அதுவும் வேண்டாமா? சரி மாப்பிளே. நான் உனக்கு மாப்பிளையா? வேற என்னன்னு கூப்பிடுற? ஏதோ மாங்காய் மடையனுங்க மாட்டிக்கிட்டானுங்க போல இருக்கே. விளையாடுறா பாலு. பாலு, தி கிரேட் பாலு. அப்படித்தான் நீங்களும் கூப்பிடுங்க. ஓகே மிஸ்டர் கிரேட் பாலு. இந்த ஏரியாவுல அலாவுதீன், சிலாவுதீன், ஆயிஷா, ராணி, மூசான்னு 5 பேர் உள்ள குடும்பம் குடியிருக்கா? ஏன் முழிக்கிறீங்க? இந்த ஏரியாவில் அவங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அது சரி, நீங்க யாரு? எதுக்காக அவங்கள தேடுறீங்க? டே பாலு, இவங்க மூசா ஃபேமிலியை தேடுற பூதங்களா இருப்பாங்களோ? அவங்களே தான். கீப் குவைட், சம்திங் ராங். அப்பு கேக்குறோம்ல, அப்படியே மலை மாதிரி நிக்கிறீங்க. சொல்லுங்க, நீங்க யாரு? அவங்கள எதுக்கு தேடுறீங்க? அது ஒண்ணு இல்ல. நான் சலீமே, ரஹீமே, அவர் ரசூலு, நாங்க 3 பேரும் அலாவுதீனுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும், கொடுக்கலான்னு வந்தோம். ஆனா அவர் வீடு மாதிரி இங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க. வீடு தெரியல, அதான். ஓஹோ, அப்படியா? அந்த அலாவுதீன் வீடு இங்கதான் இருக்குது. எங்க இருக்கு? நேரா போங்க, ஒரு ரைட் கட் எடுங்க. அப்படியே லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் வரும், அங்க போய் விழுங்க. குளத்துல விழணுமா? ஐயோ, டங்கு லிஸ்ப் ஆயிடுச்சு. சாரி, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. அந்த குளத்துல விழாம ஒரு ரைட் கட் பண்ணுங்க. அப்படியே லெஃப்ட்ல பாருங்க, அங்க என்ன தெரியுதோ அதான் அலாவுதீன் வீடு. ரொம்ப நன்றி தம்பி, வாங்க. இவங்களை நல்லா குழப்பி விட்டாச்சு. மூசா ஃபேமிலி யாராவது எதுல வந்து மாட்டிக்க போறாங்களே. வா, அவங்கள போய் காப்பாத்து. வா போலாம். என்ன பொழப்படா இது? சேட்டு வேஷத்துல இருக்கிறதா மூசான்னு கண்டுபிடிக்க போய் மூக்கடி பட்டது தான் மிச்சம். எஜமான்கிட்டயும் வாங்கி கட்டியாச்சு. சரி, வேற பூதங்களையாவது கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா ஒரு பூதம் கூட கண்ணுக்கு சிக்க மாட்டேங்குது. தேடி தேடிய வாழ்க்கையே போயிடும் போல இருக்கு. கொஞ்ச நேரமாவது உட்காருவோம். அலாவுதீனை பார்த்தவுடன் பாய்ந்து அமுக்கிக் கொள்கிறேன். நீங்கள் இருவரும் அவர் கைகால்களை பிடித்துக் கொள்ளுங்கள். அரசர் கரீமை அழைத்து காட்டி கொடுத்து விடுவோம். அற்புதமான யோசனை.
ஆம்பளைங்க போறாங்க. அலாவுதீன் குடும்பத்துல 3 ஆம்பளைங்க இல்லையே. சரி, எதுக்கு பொல்லாப்பு? எல்லாரையும் பார்த்துட்டோம், இவனுங்களையும் பார்த்துருவோம். பூதங்களே தான் மாட்டினார்கள் மட மந்திரிகள். புது பூதங்களா இருக்கு. புது பூதங்கள் தான். அலாவுதீன் மூசா குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்ல. நாம இவங்களை பிடிக்கிறதா வேண்டாமா? எதுக்கும் எஜமான கேட்டு முடிவு எடுப்போம். என்னடா ஏதோ நடக்க போகுதுன்னு பார்த்தா மறைஞ்சிட்டா. சம்திங் ராங். ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது.